ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான மொறுமொறுப்பான மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெதுவடை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக பர்ஃபெக்டான மெதுவடை செய்யலாம். வடை செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிக்சியில் தான் நான் வடைக்கு மாவு அரைக்க போகிறேன். ஊற வச்சுருக்க உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் 2 தடவை போட்டு அரைச்சிங்க. வடைக்கு மாவு அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் வடைக்கு மாவு அரைக்கணும். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக போயிட்டா அரிசி மாவு சேர்த்துக்கலான்னு நினைப்போம். அப்படி நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்னா கடையில் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டு நமக்கு வீட்டில் கிடைக்காது. உளுந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணும். அரைச்ச மாவை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 3 ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் வரத்துக்கு 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சேர்க்க போகிறது பெருங்காயத்தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதை நுணுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. மெயினான இன்க்ரீடியன்ட்ஸில் 2வதாக சேர்க்க போடுறது ரவா சேர்க்கறதுனால மொறுமொறுப்பாக இருக்கும். கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்குறேன். ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். வடை சுடும் போது பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து ரவுண்டு ஷேப்பில் தட்டி இந்த மாதிரி போடணும். தண்ணி லைட்டாக நினச்சிட்டு மாவு எடுக்கிறதுனால கையில் ஒட்டாமல் நம்ம எண்ணெயில் போடும்போது ஈஸியாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி அரைச்சதில் எனக்கு 15 வடை வந்துருந்துச்சு. வடை ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வருது. பொன்னிறமாக வர வரைக்கும் வடையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னி, சாம்பார் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான மொறுமொறுப்பான வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன்.